ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எம்எஸ் வேர்டில் எப்படி நம்ம ரெஸ்யூமை வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ அட்ராக்டிவாக எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. இப்போ தான் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சிம்பிளாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்ஜின் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு வியூவில் போய்ட்டு கிரிட்னஸ் அந்த கிரிட் லைன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த இதில் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வேர்டிங் வந்து கரெக்டாக ஜிக்ஸாக்காக இல்லாமல் லைனிங்காக உங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக ஹரிசாண்டலில் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மார்ஜினை வந்து 0.5 அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஸோ நீங்கள் பாயிண்ட்டை மெஷர் பண்ணி நீங்கள் கரெக்டாக பாட்டம்லேருந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நீங்கள் அந்த லைன்ஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதை வேணும்னு நீங்கள் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. பாட்டம் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு லைனை வந்து நம்ம கரெக்டாக நம்ம கீழே வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து நீங்கள் நோ அவுட்டர் லைன் அப்படின்னு ஷேப்பில் அது கீழே ஷேப் அவுட் லைனில் போய்ட்டு நோ அவுட்டர் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இமேஜஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய ஃபோட்டோஸை வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்சர்ட்டில் போய்ட்டு இமேஜஸ் அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து இந்த சைஸில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட்டில் போய்ட்டு இமேஜஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஃபோட்டோஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பாக்ஸ் மாரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து காண்டாக்ட் மீனா நம்முடைய அட்ரஸ், மொபைல் நம்பர், வெப்சைட் அட்ரஸ், நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் மீ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம கொடுத்துட்டோம். இதில் போய்ட்டு ஷேப் ஃபில்லில் போய்ட்டு நோ ஃபில் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேப் அவுட்டர் லைனில் போய்ட்டு நோ அவுட்டர் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து காண்டாக்ட் மீ அப்படின்றத ஷேப் ஃபில்லில் போய்ட்டு இன்சர்ட்டில் ஷேப் ஃபில் அல்லது டெக்ஸ்ட் ஃபில் ஸோ டெக்ஸ்ட் ஃபில்லில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒயிட் கலரில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஃபில்லில் போய்ட்டு ஒயிட் கலரில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா போல்டாகவும் நீங்கள் மாற்றிக்கோங்க. கண்ட்ரோல் பி கொடுத்து நீங்கள் போல்டாக மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம காண்டாக்ட் மீ அப்படின்றத நம்ம லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறது அப்படின்றத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே நீங்கள் காப்பி பண்ணி கீழே கொண்டு இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய அட்ரஸ் ஸோ இதை வந்து நீங்கள் மேலே இருக்கிறத அப்படியே காண்டாக்ட் பண்ணி ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இன்சர்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரா பண்ணாலும் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் ஸோ நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட அப்படியே டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அட்ரஸ்ன்னு கொடுத்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுவும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் போனீங்கனாலே போதும். ஸோ வியூவில் போய்ட்டு ஃபார்மெட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒயிட் கலராக உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க. சைஸ் வந்து நீங்கள் 11 வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதையே நம்ம திருப்பி காப்பி பண்ணி கீழே வந்து நம்முடைய மொபைல் நம்பர், நம்முடைய வெப்சைட் அட்ரஸை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அட்ரஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய மொபைல் நம்பர் அண்டு வெப்சைட் அட்ரஸ். ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட் அட்ரஸ் இல்லைனா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் கலரை நம்ம மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம காட்டிக்கலாம். கீழே கொண்டு வந்துங்கன்னா அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக
ஸோ இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் எம்எஸ் வேர்டு, டேலி, HTML ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஷோ பண்ணி காட்டிக்கலாம். ஸோ அதுதான் இதில் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் அப்படின்னு கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், ஸோ தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்றத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே லெஃப்ட் சைடில் வந்து நம்முடைய அட்ரஸ், நம்முடைய மொபைல் நம்பர், நம்மளோட வெப்சைட் அட்ரஸ், நம்மளுக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் படிக்க தெரியும், எது தெரியும் அப்படின்றதையும் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து ரைட் சைடில் டிக்ளரேஷன், ஸோ சிக்னேச்சர், ஸோ எல்லாத்தையும் நம்ம ரைட் சைடில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்செட்டில் போய்ட்டு ஷேப்ஸை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிசைனடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இதில் வந்து நீங்கள் டோட்டலாக இதில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஷேப் டூலில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ட்ரா பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்கனாலே ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஷேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஷேப் நோ அவுட்டர் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஷேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எடிட் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிசைனடாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி கர்சரை வந்து மேலே தூக்குனீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து இதேமாரி ஒரு ஷேப் டிசைன்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ ஸோ ஒரு மாடர்னாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த ஷேப்ஸை வந்து ஒரு டிசைனாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து உங்களுடைய இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் கிடையாது. நீங்கள் இன்சர்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படி டைப் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ வந்து இதில் வந்து உங்களுடைய நேமை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய நேம் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நல்லா போல்டு லெட்டரில் கொஞ்சம் அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சென்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்முடைய நேமை கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும்ல. ஸோ அதுக்காக நீங்கள் இன்சர்ட்டில் போய்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஷேப்பில் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் டைப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு நோ அவுட்டர் லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ சென்டரில் வச்சு நீங்கள் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி நம்ம கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா போல்ட் ஆக்கிட்டு லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் ஃபாண்ட் அலைன் பண்ணணும் அப்படின்னா ஹோமில் போய்ட்டு ஃபாண்ட் அலைன் பண்ணணும் அப்படின்னா அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டில் போய்ட்டு ஒரு சின்ன ஸ்மால் பாக்ஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ மாஸ்டர் டிகிரி, பேச்சுலர் டிகிரி, SLC, HSC ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மாஸ்டர் டிகிரி, ஸோ மாஸ்டர் டிகிரி என்ன பண்ணுங்க, எம்காம், பிகாம், எம்காம், ஸோ எம்காம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா MCA, ஸோ பாயிண்ட் வந்து மாஸ்டர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இன்சர்ட்டில் போய்ட்டு ஷேப்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை மெஷூர் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த இயர் MBAனா MBA, எந்த யூனிவர்சிட்டி முடிச்சிங்க, எந்த டியூரிங் இயரில் முடிச்சிங்க அப்படின்றத இந்த 3 டீட்டெயிலும் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ஷேப் அவுட்லைன், நோ அவுட்டர் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. அவுட்லைன் கொடுத்துரும். ஸோ எல்லாமே இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பேச்சுலர் டிகிரியும் நீங்கள் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ பேச்சுலர் டிகிரி, ஸோ உங்களுக்கு என்ன பேச்சுலர் டிகிரி அதே சேம் தான். ஸோ இப்போ எம்காம்னா நெக்ஸ்ட் வந்து பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருப்பீங்க, எந்த இயரில் முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க அப்படின்றத, எந்த காலேஜ் நேம் அப்படின்றத நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய மாடலில் கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து பாயிண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸில் ஃபாண்ட் வேணுமோ அந்த சைஸை வந்து ஃபாண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பேச்சுலர் டிகிரி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா +2 10th உடைய டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அந்த கண்டென்ட்டை வந்து ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஹெட்லைன்ஸுக்காக இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து HSC, ஸோ உங்களுடைய +2 மார்க்கை வந்து இதில் டீட்டெயில்ஸை வந்து இதில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதே சேம் தான், எந்த வருஷம் பிடிச்சிங்க, எந்த இயர் முடிச்சிங்க அப்படின்றதையும் கொடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து நீங்கள் அட்வான்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மாஸ்டர் டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கு,
டிகிரியில் எவ்வளோ மாஸ்டர் டிகிரியில் எவ்வளோ அது பேச்சுலர் டிகிரியில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கு, 12th 10th எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் இதில் வந்து நீங்கள் ஒரு லைன் மாரி லைனாக 3 லைன் இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ 3 லைன் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம +2 என்டர் பண்ணிட்டோம். ஸோ எந்த இயர் முடிச்சிங்க, எந்த ஸ்கூலில் முடிச்சிங்க அப்படின்றது தான் டீட்டெயிலு. நெக்ஸ்ட்டு எஸ்எல்சியும் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ்எல்சியும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் வந்து எப்போ முடிச்சிங்க அப்படின்றதையும், எந்த இயரில் முடிச்சிங்க, எந்த காலேஜ் முடிச்சிங்க அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்ம டைப் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 10th கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பயோடேட்டா. ஸோ உங்களுடைய பயோடேட்டா என்ன, உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேம்லாம் வேணும். உங்களுடைய மொபைல் ஃபாதர் நேம், மதர் நேம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மேலா ஃபீமேலா அப்படின்றத ஜெண்டர், ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து பயோடேட்டாவில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ஹாபிட்ஸ். ஸோ உங்களுடைய ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றத இதில் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரெஸ்யூமுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வேர்டை யூஸ் பண்ணி சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டிக்ளரேஷன்ஸ் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் எப்படி கொடுத்துன்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக ஒரு 1 பேஜில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 பேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வேர்டிங் எல்லாத்தையும் அந்த கேப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிக்ளரேஷன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ சேம் டிக்ளரேஷன் நான் இங்கே கொடுக்கப்பட்ட அனைத்து தகவலும் வந்து உண்மையானது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன். ஸோ அந்த டிக்ளரேஷன்ஸை வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் சேம் டிக்ளரேஷன்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டிக்ளரேஷன்ஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ கொடுக்கப்பட்ட அனைத்து விவரங்களும் சரியானவை என்று உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இது தான். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் சைஸை வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிக்ளரேஷன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பிளேஸ், டேட்டு, ஸோ எந்த பிளேஸ் இருக்குது, உங்களுக்கு என்றைக்கு டேட்டு ரெஸ்யூம் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வியூவில் போயிட்டு சேம் கிரிட் லைன்ஸ் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கிரிட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ரெஸ்யூம் பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கனாலே ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படின்றது கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாபுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதேமாரி ஒரு அட்ராக்டிவாக ஒரு ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ மொபைலையும் உங்களுக்கு வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைலில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு ரெஸ்யூம் க்ரியேட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து MS வேர்டு இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்லேயே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye. Thank you.